என் படம் டயலாக் தான் ஒன்று ஞாபகம் வருது, அதை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சொந்த ஊர்க்காரங்க, இங்க இருக்கிறது எல்லாம் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா மாமா அத்தை என் சொந்தங்க. தேங்க்ஸ் டு ஹரி சார். இந்த டயலாக் ஹரி சாரோட டயலாக். சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? இங்க வந்திருக்கிற இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து இதை பார்த்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் செல்லங்களா, கண்ணுகளா, என் சாமிகளா, ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏர்போர்ட்ல இருந்து சாயந்தரம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. திஸ் லவ் மீன்ஸ் a lot. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரணத்துக்காக நான் என்னோட பிறந்தநாளை நான் கொண்டாடல, பட் இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5000 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஒரு 40,000 பேருக்கு மேல உங்களால பயன் அடைஞ்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இல்லையா, மறுபடியும் பிளாஷ்பேக்லாம் ஓடுது. ஒரு குட்டி பிளாஷ்பேக்லாம் சொல்லிடுறேன். டுவெல்த் வரைக்கும் ஒரு ஹாலிடேவும் வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல ட்ரெயின்ல இறங்குவோம். அன்னூர்ல இருந்து மாமா கார் அனுப்புவாங்க. கார்ல எங்களோட அட்ரஸ் வந்து சூலூர், காசிகவுண்டம்புதூர், புளியம்பட்டி, கவுண்டம்பாளையம். ஒரு 1 hour கார் டிரைவு, கரகாட்டுக்காரன் பாட்டு, முதல் மரியாதை பாட்டு, இதுதான் ஃபுல்லா வண்டியில ஓடிட்டே இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறது, மாட்டு வண்டி ஓட்டுறது, வயல்ல இருக்கிறது, வாய்க்கால்ல படுக்கிறது, கிணத்துல குதிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். போன வருஷம் தியாவை தேவை கூட்டிட்டு வந்து இந்த புளிய மரத்துல தான் நான் விளையாடினேன், இந்த கிணத்துல தான் நான் குதிச்சேன், இந்த வாய்க்கால்ல தான் படுத்துட்டு இருந்தேன். இங்க தான் அவங்க தாத்தா மண்ணில் எழுதி கத்துக்கிட்டாங்க, மண்ணில் எழுதி கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த அனுபவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எதுக்காகவும் சொல்றேன் அப்படின்னா, ஐ திங்க் நானும் இதில் உடன்பட்டிருக்கேன். ஸ்க்ரீன் டைம் நான் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி டைம் கொடுக்கறது இல்லை. தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி டைம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் நானும் இருக்கேன். அந்த ஸ்க்ரீன் டைமை நானும் குறைக்கணும். பட் ப்ளீஸ் ப்ளீஸ் மேக் மெமரிஸ். ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த மெமரிஸ் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபோனில் வர மெமரிஸ், பாப்பப் ஆகிற மெமரிஸை பார்க்காம உங்கள் மைண்டில் இவ்வளோ அழகான மெமரிஸ் இருக்கணும், ஊரை பற்றி, சொந்தங்களை பற்றி, உறவுகளை பற்றி. ஸோ நான் அதை சும்மா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஐ ஸ்டில் ட்ரெஷர் தோஸ் மெமரிஸ். ஊரில் வந்துட்டு கிராமங்களில் எல்லாரும் கூடயும் வந்து நொண்டி விளையாடினது, கண்ணாமூச்சி விளையாடினது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. மெட்ராஸில் அதெல்லாம் கிடைக்காது.